ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கண் கருவளையத்தை ரிமூவ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெமிடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்கள் கண் கருவளையத்தை நீக்கி உங்கள் கண் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸையே நல்லா பொழுதுன்னு மாற்றி கொடுக்க இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த கண் கீழே அந்த கருவளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட முகத்தையே நல்லா பொலிவிழந்து காட்டுறதுக்கு அந்த இது வந்து காரணமாக இருக்கும். அதனால் இந்த கண்ணில் அந்த கருவளையத்தை நீங்கள் மரம் வச்சிட்டாலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான தோற்றத்துக்கு மாறுறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வந்து எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ணணும், இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, வீடியோட லாஸ்ட்டில் நான் லைவ் ரிசல்ட்டு கூட என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி நான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கண் கருவளையத்தை சரி பண்ணிக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம முகமே பார்த்திங்கன்னா நல்லா பொலிவாக இருக்கும், ஆனால் அந்த கண்ணுக்கு கீழே இருந்திருக்க அந்த கண் கருவளையம் பார்த்திங்கன்னா நம்ம அழகே கெடுக்கிற மணிக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சரி பண்ணக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெமிடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ அந்த கண் கருவளையத்தை மறைய வச்சு இனி உங்களுக்கு அந்த கண் கருவளையமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் அதுக்காண்டி ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதை க்ரீமை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மசாஜ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2 விதமான பொருட்கள் வச்சு நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் வந்து தயிர் தான் எடுத்திருக்கேன். தயிரோ இல்லை பால் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து தயிர் வச்சு நல்லா மசாஜ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த தயிரை வச்சு நம்ம அந்த இடத்துல நம்ம மசாஜ் பண்ணிட்டு வரப்போ நமக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண் கருவளையத்தில் நமக்கு அங்கே மசாஜ் கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம கண் கருவளையத்தை தடுக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்ப, ஏன்னா இது வந்து குளிர்ச்சியான பொருள் இல்லையா, ரொம்பவே தடுத்து கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தயிர் வந்து. இப்போ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் நல்லா கட்டியாக உர ஊற்றின தயிரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம அடுத்து என்ன பொருள் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை, லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். இந்த லெமனையும் இந்த தயிரையும் வச்சு நம்ம அந்த இடத்துல மசாஜ் பண்ணிட்டு வரப்போ கண் கருவளையத்தை அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம லெமன் வந்து கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இதுக்கு பாதி லெமன் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாதி லெமன் மட்டும் எடுத்துருக்கேன். நல்லா ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. பவுலும் வித் ஸ்பூனும் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு க்ளீனான ஒரு ஸ்பூனு கூட எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா நம்ம தயிர் இருக்குல்ல, தயிரை வந்து நம்ம நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஆஃப் லெமனோட அந்த சாறையும் இப்போ நம்ம புழிஞ்சு விட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா நான் லெமனோட சாறை வந்து புழிஞ்சு விட்டு எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த தயிரும் அந்த லெமனும் நல்லா இது கூட மிக்ஸ் ஆகும். நல்லா இந்த மணிக்கு கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இதை வச்சு அந்த கண்ணுக்கு இப்போ வந்து என்னோடய ஹேண்டில் நான் பண்ணுறேன். இந்த மணிக்கு கண் வந்து இந்த மணிக்கு சேஃபில் தானே இருக்கும். இந்த மணிக்கு நல்லா வச்சு ஒரு மசாஜ் ஒரு 2 மினிட்ஸ், இந்த மணிக்கு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மணிக்கு நீங்கள் இப்படி மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் சும்மா என்னோடய ஹேண்டில் தான் பண்ணுறேன். ஒரு 3 மினிட்ஸ் இந்த மணிக்கு நான் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நான் நல்லா ஒரு 3 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த ஒரு இடத்துல தான் பண்ணோம். அங்கேயே பாருங்களேன், அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணிடுச்சு. இந்த மணிக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ரெமெடியை நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இப்போ அதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது, மஞ்சத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மஞ்சத்தூள் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா நான் பிராண்டடான கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போயுமே கஸ்தூரி மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சத்தூளும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லெமன் தான். நம்ம ஏற்கனவே அந்த மசாஜுக்கு ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இன்னொரு லெமன். இந்த மஞ்சத்தூளை பார்த்திங்கன்னா அந்த கண் கருவளையம் இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரப்போ அந்த கண் கருவளையத்தை தடுத்து நம்மளோட அந்த ஸ்கின் டோனையும் இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு
இந்த இது வந்து லெமன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் செகண்ட் பொருளாக லெமன் எடுத்திருக்கேன். அடுத்து மூணாவது எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, பாதாம் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாதாம் ஆயில் தான். இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண் கருவளையத்தில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரப்போ அந்த இடத்துல கருவளையத்தை ரிமூவ் பண்ணி நமக்கு அந்த இடத்துல ஸ்கின் டோனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தர்றதுக்கு இந்த பாதாம் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் பாதாம் ஆயிலும் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது கூட நான் லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்ப்பேன், அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாதாம் ஆயிலை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸ்பூன் வச்சுட்டு நம்ம நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ பாதாம் ஆயில் வந்து இப்போ ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா லெமன். இப்போ லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் இப்போ புளிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 1/2 லெமனையும் நான் அப்படியே நல்லா கட்டி அந்த சாறை அப்படியே புளிஞ்சு விட்டுட்டேன். இதை வந்து அப்படியே நம்ம கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், நமக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கிடைக்கும். நல்லா ஒரு கட்டியான பக்குவத்தில் கிடச்சிருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எதுக்காண்டினா நல்லா அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு சொட்டு மட்டும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதனால் ஒன்றும் இல்லை, இந்த மணிக்கு கிண்டி விட்டிங்கன்னா நமக்கு அந்த மஞ்சத்தூள் அந்த இது எல்லாமே நல்லா கரையும். பார்த்திங்கன்னா நல்லா நான் கிண்டி விட்டு நல்லா ஒரு பக்குவத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம கண் கருவளையத்தில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு அருமையான அந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு பொருள் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம இந்த இதில் இது பண்ணும் போதில் நம்ம கண் கருவளையத்தை மறைய வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கறதுக்கு அந்த பொருள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்குறீங்களா, வேறு ஒன்றுமே இல்லை, விட்டமின் இ கேப்சூல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விட்டமின் இ கேப்சூல் தான் நம்ம அந்த கண் கருவளையத்தில் இந்த இது கூட சேர்த்து அப்ளை பண்ணிட்டு வரப்போ நல்லா நமக்கு அந்த இடத்த வந்து ஷைனிங்காக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் விட்டமின் இ கேப்சூலும் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா நுனிப்பகுதியை ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு இந்த ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து கரெக்டாக இருக்கும். நுனிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த ஜெல்லை. பார்த்திங்கன்னா அது அப்படியே ஸ்பூனில் அங்கே நிற்கிது பார்த்திங்களா, அதை அப்படியே இது கூட இப்போ நம்ம கிண்டி விட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா நமக்கு ஒரு நல்ல பக்குவத்தில் இந்த விட்டமின் இ கேப்சூல் சேர்த்தோன்னே நமக்கு நல்லா அப்ளை பண்ணக்கூடிய பதத்தில் கிடச்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த மசாஜ் பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த இடத்துல, இதே இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஹேண்ட்லனால கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து இந்த மணிக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் நல்லா அந்த கண் ஷேப்லேயே இந்த மணிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்னாலும் நல்லா அதை வந்து ஊற விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கண் கருவளையம் இருக்கிறத மறைய வச்சு நமக்கு நல்ல ஒரு அழகான அந்த கீழே அந்த கண்ணு மட்டும் இல்லை அந்த ஃபேஸையே நல்லா அழகாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மணிக்கு நல்லா வச்சுட்டு அப்படியே நீங்கள் அண்ணாந்து அப்படியே படுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 5 மினிட்ஸ் நல்லா வெயிட் பண்ணிங்கனாலே அங்கே அந்த கண் கருவளையத்தை மறைய வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மணிக்கு தொடர்ந்து நீங்கள் ஒரு 2 நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் போய் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்குது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மணிக்கு நீங்களும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் கண் கீழே இருக்கக்கூடிய அந்த கண் கருவளையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நல்லா நமக்கு எளிமையாகவும் நல்லா நமக்கு நேச்சுரலாகவும் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கண் கருவளையத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.